வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் 2 பேருக்கும் ரெட் கார்டு தேவையா அப்படின்ற மாதிரி 2 பேரையும் வந்து எச்சரிக்கிறாரு. அப்போ ரயான் வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து கரெக்ட் பண்ணுறாரு. அதுக்கு முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தக் லைஃப் ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீயும் மும்பை நானும் மும்பை டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கும் ரயான் அண்ட் ராணுவ நடுவில். ஸோ தட் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அடிக்கவே போயிடுவார் ராணுவை. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சண்டை நடக்கும். ஸோ இது கொஞ்சம் காம் டவுன் ஆனதுக்கப்புறம் முத்துக்குமரன் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வான் பண்ணுறாரு. என்னன்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு ரயான் கிட்ட, சுதர் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டீங்க. சுதர் நீ அடிக்கும்போது அவன் மூக்கு உடஞ்ச ரத்தம் வந்திருந்தாலும், ரயான் வந்து ராணு வந்து உன்னை அடிக்கும்போது உனக்கு மூக்கு உடஞ்ச ரத்தம் வந்திருந்தாலும் 2 பேரில் ஒருத்தருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் ரயானுக்கு வந்து லைட்டாக சிமுலேட் ஆகும், கோவம் வரும். பட் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். உடனே வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு உடைஞ்சு ரத்தம் வர அளவுக்கு வந்து யாரும் இங்கே விளையாட விரும்பலை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆனால் அதைத்தானே நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்லுவார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லுவார். உடனே சாச்சனா சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் நீ தானே போய் அடித்த ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ரயானை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ முத்துக்குமரன் வந்து வெயிட் பண்ணு. ஸோ ராணாவுக்கிட்ட கேட்பாரு, நீ வந்து கை ஓங்கினல, அப்போ அவனுக்கு ஏதாவது பட்டு இதுவாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதே மாதிரி ரயான் நீ கை ஓங்கினல, அப்போ அவனுக்கு மூக்கில் உடஞ்ச ரத்தம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே ரயான் வந்து ஸ்டாப் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி சாச்சனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் ஃபஸ்ட்டு ரயான் தானே போய் அடித்தார், அப்போ ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து ரயான் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி மூக்கு உடஞ்சி ரத்தம் வரும் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக வந்து எதுவும் விபரீதம் நடந்துடக்கூடாது அப்படின்றத நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. முத்துக்குமரன் வந்து என்னன்னு பார்க்குறாரு, இப்படி என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே, ஸோ மூக்கு உடஞ்சி ரத்தம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜாக்கிரதையாக எந்தவித விபரீதமும் நடக்காமல் நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம் அப்படின்றத 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணுவார் ரயான். ஸோ தட் உடனே முத்துக்குமரன் லைட்டாக கொஞ்சம் ட்ரிகர் ஆயிருப்பார். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் சீசன்ஸில் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம் வான் பண்ணதை. எல்லோ கார்டு அந்த ரெட் கார்டுலாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எல்லோ கார்டு கொடுத்து நிறைய பேருக்கு வான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தில் கண்டிப்பாக வந்து இந்த வாரம் எல்லோ கார்டு வந்து ரயானுக்கு காமிக்கப்படலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் ஆக்ரோஷமாக வந்து அடிக்கவே போயிட்டார் அப்படின்ற பட்சத்தில். ஸோ முத்துக்குமரன் வந்து ஒரு தக்லை ரிப்ளை கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ உனக்கு என்ன ரத்தம் வரக்கூடாது, அதுக்கு பதிலாக வந்து விபரீதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆமாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளும்போது எந்த விபரீதமும் நடந்துவிடக்கூடாது, அந்த உங்களுக்கு சிவப்பு அட்டை வழங்கப்படக்கூடாது என்பதை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தமிழில் வந்து சொல்லி, இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது போதுமா அப்படின்ற மாதிரி தக்லைப் ரிப்ளை வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ரயான் வந்து வெளியே போயிருப்பாரு. ஸோ தட் இவருக்கு ஏன் இந்த அட்வைஸை முத்துக்குமரன் கொடுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காமல் இருந்தது. பட் இப்போ நடந்த உடனே முத்துக்குமரன் அதை வந்து நோட்டிஃபை பண்ணுறது காரணம், இந்த சீசனில் ரெட் கார்டு அண்ட் தென் எல்லோ கார்டு அதெல்லாம் காட்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து மெனக்கடாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரயான் வந்து லைட்டாக எல்லாரும் வந்து கார்னர் பண்ணுற மாதிரி பேசணுன்னே அவருக்கும் சிமுலேட் ஆயிடுச்சு போல. அதனால் அவர் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரயான் வந்து அடிக்க போனது கரெக்டாக தப்பா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முத்துக்குமரன் இந்த விஷயத்தை வந்து அவங்க 2 பேருக்கும் சொல்லி எச்சரித்தது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.